பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, மேலும் இரண்டு பொன்மொழிகள் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அல்லாஹ் அவர்களுக்கு அருளிய அறிவுரை. அலியே, மலர்ந்த முகத்துடன் இருப்பீராக. மலர்ந்த முகத்தவரை அல்லாஹ் நேசிக்கின்றான், கடுகடுத்த முகத்துடையவர்களை வெறுக்கின்றான் என்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே யாரும் முஸ்லிம்கள் அனைவரும் மலர்ந்த முகத்துடன் முகமன் கூற வேண்டும். தான் சந்திக்கும் சகோதரர் அனைவரையும் மலர்ந்த முகத்துடன், கடுகடுப்பு சிறிது முகத்தில் இருக்கக்கூடாது. மலர்ந்த முகத்துடன் சிரித்த முகத்துடன் முகமன் கூற வேண்டும் என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மருமகளுக்கு கூறியிருக்கிறார்கள். அதை நாமும் பின்பற்ற வேண்டும். மேலும் அலியே, உங்களில் இறந்துவிட்ட அன்பர்களுக்காக தானம் தர்மம் செய்வீராக. வானவர்கள் அதன் நன்மைகளை சுமந்து சென்று சேர்ப்பார்கள். இதனால் உங்கள் இறந்தவர்கள் எங்களின் மன்னரை உருவாக்கிய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பளிப்பாயாக இறைவா என்று பிரார்த்தனையும் புரிவார்கள். அவ்வாறு செய்ய மறந்தவர்கள் உறவினர் நாங்கள் விட்டு சென்ற செல்வங்களை அனுபவித்து கொண்டு எங்களை மறந்தவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்றும் சபிப்பார்கள். எனவே நமது முன்னோர்களின் சொத்துக்களை அனுபவிக்கும் நாம் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இல்லை என்றால் எப்படிப்பட்ட சாபம் உண்டாகும் என்பதை நீங்கள் இந்த பொன்மொழி வாயிலாக தெரிந்து கொள்வீர்கள். எனவே நமது முன்னோர்களுக்கு நமக்கு ஏதாவது சொத்து பத்து விட்டு சென்று வந்தால் அதை நாம் அனுபவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சாபம் ஏற்படக்கூடாது. மேலும் நமக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்காக தானம் தரும் மட்டுமல்ல, குர்ஆன் ஓதி ஹதியா செய்ய வேண்டும் என்று நாம் தெளிவு பெறலாம். எனவே இத்தகைய அறிவுரைகளை நாமும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு நமது பிள்ளைகளுக்கு நாம் எட்டி வைக்கும்போது நமக்கு பிறகு நம் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இது போன்ற நன்மைகளை நமக்கு சேகரிப்பு செய்து நமக்கு எட்டி வைப்பார்கள். தான தர்மம் செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், மற்றும் நல்ல வழிகள் நன்மை செய்து நமக்கு எட்டி வைப்பார்கள். இதனால் நமது வேதனைகள் குறையும். நமக்கு என்னவாகும்? நமது முன்னோர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் குறைந்து அவர்களுக்கும் நன்மை உண்டாகும். எனவே இது போன்ற பொன்மொழிகளை நாம் கண்டிப்பாக மனதில் பதிய வைத்துக்கொண்டு பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.